ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐபிஓ இன்னைக்கு ஓபன் ஆகுது. 285 லேருந்து 300 அவங்களோட ஐபிஓ பிரைஸ் பேண்ட். இஷ்யூ சைஸ் 650 crore. இது 95 crore ஃப்ரெஷ் இஷ்யூ. அதுல 555 crore ஆஃபர் ஃபார் சேல் மூலமா தான் வருது. இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 200 to 220 ரேஞ்ச்ல காட்டுது. அதாவது 520 அவங்களோட லிஸ்டிங் பிரைஸ் 300 அப்பர் பிரைஸ்ல இருந்து 220ன்றப்ப 520. அப்ப 73% பிரீமியம் இண்டிகேட் பண்ணுது. ஜிஎம்பின்றது ஒரு அன்அபிஷியல் லிஸ்டிங் பிரைஸ் கேரண்டி கிடையாது. ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல ரெவன்யூ 275 crore, ஃபினான்ஷியல் இயர் 26ல 455 crore. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் 41 crore-லேருந்து 71 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 25%. டெப்ட் டு ஈக்விட்டி 0.15 times. ROCE 21.6. ஸோ ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், மார்ஜின்ஸ், டெப்ட் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவா தான் காமிக்குது. ஆனாலும் வேல்யூவேஷன் சீப் இல்லை. ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் அதிகம். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னா USFDA இன்ஸ்பெக்ஷன் தான். ஸ்ட்ரைட்ஸோட பெங்களூரு பிளாக்ஷிப் ஃபெசிலிட்டியில USFDA மே 12ஆம் தேதியிலேருந்து மே 20ஆம் தேதி வரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட முடிவுல ஃபார்ம் 4835 அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. கம்பெனி அதற்கான ரெஸ்பான்ஸை, கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ USFDA இன்ஸ்பெக்ஷனை VAI வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் கிளாசிபிகேஷன்ல இருந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா அப்சர்வேஷன் வந்திருந்தாலும் கம்பெனி அதை கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்த பிறகு இன்ஸ்பெக்ஷன் இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்த்து இன்னைக்கு ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவை ஏத்தி விட்டுருக்காங்க. இப்ப ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சைன்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3.55%ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 991. ஸோ இது மார்னிங் ஓப்பன் ஆகிறப்ப 1056 வரைக்கும் போயிருந்தது. ஸ்டாக்கோட PE 15.8, இண்டஸ்ட்ரியல் PE 32.2, 52 வீக் ஹை 1231, 52 வீக் லோ 769, புக் வேல்யூ 337, ROCE 18.3%, ROE 20%, debt to equity 0.57, debt 1758 crore. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 27.9% தான் இருக்கு. அதுல பிளெட்ஜிங் வேற இருக்கு 38.1%. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 66.6. 6 மாசத்துல 10.1% பாசிட்டிவ் ரிட்டர்ன், ஒரு வருஷத்துல 9.17% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.95, கரண்ட் ரேஷியோ 1.25. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 12%, அதுக்கும் முதல் இயர் 77.2%, லாஸ்ட் இயர் கம்மியா இருக்கு நல்லாவே. Net profit margin latest quarter 8.94, previous quarter 10.2. So latest quarter கம்மியா இருக்கு. Free cash flow 291 crore வச்சிருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இப்ப கோல்ட் லோன் பிசினஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. அடுத்த 3 இயர்ஸ்ல அரௌண்ட் 1000 கோல்ட் லோன் பிரான்ச்சஸ ஓபன் பண்ண பிளான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மார்ச் 2027க்குள்ள 200லேருந்து 300 பிரான்ச் ஓபன் பண்ண டார்கெட்டும் வச்சிருக்காங்க. இந்த பிசினஸ் அர்பன் அதுக்கப்புறம் செமி அர்பன் மார்க்கெட்ஸை டார்கெட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட் லோன் என்பது ஒரு செக்யூர்டு லெண்டிங். அதாவது கஸ்டமர்ஸை கோல்டு கொலாட்ரலா கொடுத்து தான் லோன் வாங்குவாங்க. ஸோ இதனால ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் அடிஷனல் லோன் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 2.90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 408 per share, புக் வேல்யூ 131. ஸ்டாக்கோட PE 27.8, இண்டஸ்ட்ரியல் PE 24.8, 52 வீக் ஹை 431, லோ 273, டிவிடெண்ட் தரதில்ல. டெப்ட் டு ஈக்விட்டி 5.22, டெப்ட் 1,79,538 crore வச்சிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 15, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 68.8%, பிளெட்ஜிங் இல்ல. 6 மாசத்துல 14.8%, ஒரு வருஷத்துல 39.7%. ஸோ 6 மாசத்துல கம்மியா தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. Price to book value 3.10, current ratio 0.10. Net profit margin last year 8.58, அதுக்கும் முதல் year 8.32%. So last year increase ஆயிருக்கு. Latest quarter and previous quarter compare பண்ணும்போது latest quarter 10% increase ஆயிருக்கு. 7.70% இருந்து. Free cash flow negative-ல இருக்கு. Yesterday US market எப்படி close ஆயிருக்குன்னு பார்க்கலாம். Yesterday August 19, Dow Jones 0.22% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.21%, NASDAQ 0.16%, NASDAQ 100 மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கிரீன்ல தான் இருக்கு. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.56% green, Nifty Next 50 0.49% green, Nifty Bank 0.67% green. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் டாப் கெய்னர்ஸ் யாருன்னு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 2.35% green. அதுக்கு அடுத்ததா எட்டர்னல் 2.25% green, கொட்டாக் பேங்க் 1.78% green, Bajaj Finance, Jio Finance, Axis, Bharti Airtel, JSW Steel, HDFC Life, HDFC Bank 2 நாளா இறங்கிட்டு இருந்தது. இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பவர் கிரிட், HM Motors, Infosys, Titan, Tata Motor Passenger Vehicle, Cipla, Wipro, Adani Enterprises, L&T and Tech Mahindra. So IT stocks எல்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாசர் யாருன்னு பார்த்தலாம். ஹிண்டல்கோ 0.96% ரெட், ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரெட், இண்டிகோ 0.40% டவுன், சன்ஃபார்மா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ONGC, மேக்ஸ் ஹெல்த், ஐடிசி, டாடா கன்சியூமர், டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாமும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. பேங்க் நிஃப்டியில லாசர் யாருன்னு பார்த்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தென் இண்டஸ்இண்ட் பேங்க் 2 லாசர் தான் இன்னைக்கு. அதே கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கொட்டாக் பேங்க் 1.78% green, ஆக்சிஸ் பேங்க் green, HDFC பேங்க், AU பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, PNB, ICICI அண்ட் யூனியன் பேங்க் எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. எகைன் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப். ஸோ இந்தியா விக்ஸ் இன்னைக்கு கம்மியாக இருக்கு 5.67%. மைக்ரோ கேப், மிட் கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன் தான். சரி, அப்போ செக்டர் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஆட்டோ 0.44% green, FMCG 0.36% green, நிஃப்டி IT 0.73% green, மீடியா 1.24% green, நிஃப்டி மெட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.57%, ஃபார்மா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.28%, PSU பேங்க், பிரைவேட் பேங்க் 1.01% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிரைவேட் பேங்க், நிஃப்டி ரியாலிட்டி 1.09% green, கன்சியூமர் டூரபிள்ஸ் green, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் green. ஸோ இன்னைக்கு எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப், ஐடி, டெலிகாம், நிஃப்டி கெமிக்கல்ஸ் green, REITs அண்ட் ரியாலிட்டி green, நிஃப்டி சிமெண்ட் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.68% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்ட் ரேட், சில்வர் ரேட் பார்த்தலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் 20, 24 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 430 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு 15,927. 22 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 395 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 14,600. 18 கேரட் கோல்ட் per கிராமுக்கு 11,946, 323 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் ரேட் பார்த்தலாம். சில்வர் ரேட் per கிராமுக்கு 10 rupees இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 255. எஸ்டர்டேக்கான FII அண்ட் DII ஆக்டிவிட்டி பார்த்தரலாம். எஸ்டர்டே ஆகஸ்ட் 19, DIIs நெட் பையர்ஸா இருக்காங்க 3,979.52 crores பை பண்ணிருக்காங்க. FIIயும் நெட் பையர்ஸா இருக்காங்க 293.15 crores பை பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய 10-year bond yield 6.845. ஸோ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.48%. Brent crude oil futures பார்த்தரலாம். $91.82 per பேரலுக்கு 0.22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 3 நாளா தொடர்ந்து இந்த 91 ரேஞ்ச்லேயே தான் மெயின்டைன் ஆயிட்டு வருது Brent crude oil future. கரன்சி பார்த்தரலாம். US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 95.64ன்னு போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே நம்ம 95.7 ரேஞ்சில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ட்ரேடிங் வியூல பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 5 minutes சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கேப் அப்ல தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப சைட் வேஸ்ல போயிட்டு இருக்கு, ரேஞ்ச் பவுண்ட்ல போயிட்டு இருக்கு. சப்போர்ட் பார்த்துட்டோம்னா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸோட சப்போர்ட் பார்த்தோம்னா 57,479.45. அதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 57,702.15. இப்ப எதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 57,633ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தாலும் இன்னைக்கு கேப் அப் தான் ஓப்பனிங். பட் ஆனா ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்லா டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து ரெக்கவர் ஆகி ஸோ அந்த ரேஞ்ச்குள்ளேயே போயிட்டு இருக்கு.
சப்போர்ட் எங்க எடுத்திருக்குன்னா 24,184.50, ரெசிஸ்டன்ஸ் 24,227.30. இப்போ எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 24,212.60ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.